ஹே கைஸ், இன்றைக்கி சண்டேவோட விலாக் அது. நான் கொஞ்சம் சீட்ஸ் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து 50 சீட் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்க சீட்ஸு. அதில் கொஞ்சம் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸுமே கிடச்சிருந்தது. லைக் சன்ஃப்ளவர், லோட்டஸோட விதை, அப்புறம் கெயின் சன்ஃப்ளவர் இதோடலாம் கிடச்சிருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே லைக் 65 தான் போட்டோம். எனக்கு வந்து தொக்கு சாப்பிட்ணும் போல் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் 65 கேட்டான். ஸோ அவனுக்கு 65, எனக்கு வந்து சிக்கன் தொக்கு. ஆக்சுவலாக கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். பிகாஸ் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து மதியம் சமைச்ச சிக்கன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நைட் சாப்பிட மாட்டோம், மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டோம். அதனால் எப்பவுமே அது கம்மியாக தான் வாங்குவோம். அதை பண்ணி முடிச்சுட்டே இருக்கும் போது இன்றைக்கி கேமரா செட் பண்ணுறதுக்குள்ளே என் மண்டே வெடிச்சிருச்சு. ஏன்னா வந்து நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, சிக்கன் மட்டும் இன்றைக்கி செஞ்சுட்டு 65 போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் வந்தேன். பட் கிச்சனுக்குள்ளே வந்து சிக்கனை பார்த்த உடனே என் மைண்ட் செட் ரெட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து இந்த பழத்தெல்லாம் பார்த்த உடனே என்னோடய மைண்டு ட்ரிபிளாக மாறிடுச்சு. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் வந்து இப்போது ஜூஸும் போடணும், ஒரு பக்கம் 65 வைக்கணும், ஒரு பக்கம் தொக்கும் பண்ணணும். அப்படின்றதுக்குள்ளே இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே 4 வாட்டி கரண்ட் போயிடுச்சு, 2 வாட்டி. ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு சிக்கன் போட்டுட்டு அப்படியே நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற அதே மிளகா பொடி, ஸ்பெசிஃபிக்காக அந்த தூள்லாம் போட்டுட்டு அப்படியே சச்சக் மச்சக் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஜூஸை போட்டு, ஜூஸ் ஒரு ஆள் தான் குடிக்க முடியும் போல இருக்கு. அப்புறம் லெமனும் கொஞ்சம் ஜூஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.